ம். பெட்டரா இல்லங்கிற மாதிரி வர தாட் எல்லாமே வந்து பொய் தான். ஆனா நம்ம பெட்டரா ஆயிட்டுருக்குறோம். ஆ மனதளவிலயும் சரி, உணர்வுலயும் வி ஆர் கெட்டிங் பெட்டர். நம்ம நீங்களே கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஐய்யயோ! நான் இப்படியெல்லாம் இருந்தேன். இப்ப எப்படி என்ன மாத்தி வச்சிருக்காரு ஆண்டவர். ம். என்னுடைய வார்த்தை மாறியிருக்கு. என்னுடைய உணர்வுகள் மாறியிருக்கு. என்னுடைய அ நடை, உடை, பாவனையே மாறியிருக்கு. எல்லாமே மாறியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். எஸ். ஏன்னா ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும்போது வர வர எல்லாத்துலயும் நம்ம விருத்தி அடைகிற மாரி, ஆ நம்மளுடைய மனநிலையிலயும் சரி, உற்சாக அளவுலயும் சரி, வாழ்க்கையில இருக்கிற பிடிப்புலயும் சரி, நம்ம வந்து பெட்டர் ஆயிட்டே தான் வரோம். ம். ஒருவேளை உங்களுக்கு எனக்கு ஒண்ணும் அப்படி தெரியலையே சிஸ்டர் அப்படி யோசிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒருவேளை தெரியலனாலும் உங்கள சுற்றி இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. நல்லா கவனிச்சு ஆ ஞாபகப்படுத்தி பாருங்க. யாராவது சொல்லியிருப்பாங்க. சிஸ்டர் நீங்க முன்ன மாரி இல்ல, வேற மாரி இருக்கீங்க. அப்படின்னு யாராவது உங்கள பார்த்து சொல்லியிருக்காங்களா? இல்ல உங்க பிள்ளைங்க சொல்லியிருக்காங்களா? இல்ல நீங்க வொர்க் பண்ற பிளேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ம். யாராவது சொல்லியிருக்காங்களா? அதையெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா சில நேரத்துல நம்ம ரொம்ப டூ பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டா இருப்போம். அந்த சின்ன சின்ன மாற்றங்களெல்லாம் பெருசா என்கேஜ் பண்ண மாட்டோம் மைண்ட்ல. ஆமா, இதுக்கே சந்தோஷப்பட்டுட்டா எப்படி? பெருசா எதனா நடக்கட்டும். அப்புறம் மாற்றம் வந்துருச்சுன்னு நான் ஒத்துக்கிறேன். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? நான் அப்படி ஆள் தான். என்னோட பெர்சனாலிட்டி அப்படி. ஸோ அதனால சின்ன மாற்றங்களை கொண்டாட எனக்கு தெரியாது இனிஷியலா. அப்ப ஆண்டவர் சொல்லிக் குடுத்தார். சின்ன சின்ன விஷயத்துலயும் நீ வந்து கிரேட்ஃபுல்லா அதை மைண்ட்ல கொண்டு வந்து, இந்த விஷயத்துல இப்படி மாறி இருக்கே, எனக்கு இப்படிலாம் நடந்திருக்கே, என்னுடைய சுபாவத்துல இந்த மாற்றங்கள் வந்திருக்கே, நான் இப்படி இருக்கேனே, பெட்டரா இருக்கேனேன்னு அதை நினைக்க நினைக்க இஃப் யூ செலிப்ரேட் ஸ்மால் விக்டரிஸ், நீங்க எதிர்பார்க்கிற இதுதான் விக்டரின்னு நினைக்கிற விஷயங்களும் சாதாரணமா நடக்கும். அப்படின்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்படி யாராவது ஸ்ட்ரகிள் பண்றீங்கன்னா, இன்னைக்குல இருந்து நீங்க வந்து சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப அக்னாலேட்ஜ் பண்ணுவீங்க. இது இது நடக்குது. ஆமா. அனுகூலமான அடையாளங்களை காண்கிறேன். ம். அப்படின்னு நீங்க கண்கள்ல பார்ப்பீங்க. உங்க அட்டென்ஷன் அதுக்கு போகும். யூ வில் கெட் பக்தி விருத்தி உங்களுக்கு உண்டாகும். சந்தியாமூர்த்தி சிஸ்டருக்கு மை மாம் டோல்ட் மீ ஐ ஹவ் சேஞ்ச் கம்ப்ளீட்லி. சூப்பர். ம். அப்ப அப்ப வந்து விசிபிளா சேஞ்சஸ் இருக்குது. கண்டிப்பா. இப்ப இப்ப பிசிக்கல் மாற்றங்களும் நெறைய பேருக்கு வந்திருக்கு. நெறைய பேர் வந்து ஆன்டி ஏஜிங்க்குள்ள போயிட்டு இருக்கிறீங்க. அது ஒரு பக்கம். வயசு கம்மியாயிட்டு இருக்குது. அது ஒரு பக்கம். அ சில பேருக்கு வந்து உங்க ஜாய் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்புறம் டேப்லெட்ஸ் எடுக்கிறது நெறைய பேர் ஸ்டாப் பண்ணியிருக்கிறீங்க. இது யாருக்கெல்லாம் நடந்திருக்கு? டேப்லெட்ஸ் எடுக்கிறதில்ல. ஆ ஆ இந்த ஃப்ரீக்வென்ட் ஹெட்டேக்ஸ்ல இருந்தவங்கலாம் இப்ப தலைவலி இல்லாம இருக்கேன். சில விஷயங்கள்லாம் மறதி எல்லாம் கம்மியா இருக்கு. இதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது சொல்ற விஷயங்கள். ஆ சிஸ்டர்ஸ் சில பேர் பேசும்போது. ம். எஸ். ஸோ நம்ம வந்து இது எல்லாம் எதுக்கு நான் வந்து பதிவு செய்து கொண்டே இருக்கிறேன்னா, இங்க இருக்கிறவர்களுடைய லைஃப வந்து ஆண்டவர் ஒரு மாரி வித்தியாசமா ரொம்ப டீப்பா உள்ளான மாற்றத்த பயங்கரமா செய்து கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் ரொம்ப ஆழமா நடத்துறாரு நம்மள. நம்ம ஜாலியா பேசுற மாரி இருக்கு. அப்படியே ஏதோ கதை அடிக்கிற மாரி இருக்கு. ஆனா ஆவியானவர் வந்து அவர் வேலைய என்ன பண்றாரு? ரொம்ப சரியா நமக்குள்ள செய்றாரு. நம்ம விட்டு கொடுக்கும்போது அவ்வளோதான். ம். அப்படியே நான் ஒண்ணுமே நடக்காதது போல இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள மாற்றங்கள் நடந்துருது. அதுதான் ஹோலி ஸ்பிரிட்ஸ். ம். நவ் வி ஆர் ஹேவிங் பாசிட்டிவ் திங்கிங். எஸ் சிஸ்டர். ஆ சூப்பர். வண்டர்ஃபுல். இப்ப என்னன்னா, ஆ நம்ம பாசிட்டிவ் திங்கிங் இதெல்லாம் வந்து இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் உலகத்துல இருக்கிறவங்க சொல்ற வேர்டுன்னு நம்ம நெனைக்கிறோம். இதுல வந்து நம்ம கிறிஸ்டியானிட்டில வந்து பாசிட்டிவ் திங்கிங்னே யூஸ் பண்றதில்ல நம்ம. நம்ம ஒண்ணு விசுவாசம்னு யூஸ் பண்ணுவோம். இல்ல அவிசுவாசம்னு யூஸ் பண்ணுவோம். இல்ல? அது ஒரு பெரிய வார்த்தைன்னு அத போட்டு பயமுறுத்தி வச்சிருக்காங்க. "உனக்கு விசுவாசம் இல்லையா?" அப்படி சொல்லிட்டு. அ அந்த அந்த சின்ன ஹோப்ப நம்ம என்டர்டெயின் பண்ணி, அதுக்கு ஆண்டோட பிரசன்ஸ்ல ஹோஸ்ட் பண்ணினே வரும்போது தான் அந்த விசுவாசம் வந்து என்னது? வெளியில வருது. இல்ல? அந்த நம்பிக்கையிலிருந்து தான் அடுத்த லெவலுக்கு நம்ம ஃபெய்த்துக்குள்ள போறோம். ஸோ அதனால சின்ன சின்ன மாற்றங்களையும் கொண்டாடணும். சின்ன சின்ன மாற்றங்களையும் அங்கீகரிக்கணும். ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் நம்மள நடத்துறாரு. ஏ எஸ். யாரெல்லாம் ஆமா சிஸ்டர் நான் சின்னதையும் நான் வந்து யோசிக்க போறேன். அது வந்து நமக்குள்ள மட்டும் கிடையாது. நீங்க ஒரு விஷயத்துக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருவேளை உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்றீங்க. இல்ல உடன் பிறந்தவங்களுக்காக, பெற்றோருக்காக, இல்ல எதுக்காக ஜெபம் பண்ணாலும் ஏதாவது ஒரு விஷயம் பாசிட்டிவா உங்க கண்ல படும். ஆண்டவர் காட்டுவாரு. ஏன்னா ஹி இஸ் அ கன்டினியூயஸ் மோட்டிவேட்டர் அண்ட் என்கரேஜர். அவர் சொல்லுவார், "பாரு இந்த விஷயத்துல பாரு பெட்டரா இருக்கிறாங்க பாரு" அப்படின்னு காட்டுவாரு. நம்ம வந்து அதெல்லாம் இல்ல இல்ல என் பிள்ளை தேவதூதனை போல மாறினாதான் அது மாற்றம் நான் நம்புவேன். அப்படி சொல்லி ஒரு மைண்ட் செட்ல போயிடக்கூடாது. பிள்ளைங்க சின்ன சின்ன குட் ஆக்ட்ஸ் பண்ணும்போது, நல்ல விஷயங்கள இது செய்யும்போது, நல்ல வார்த்தைகள பேசும்போது, ஸ்மார்ட்டா சில விஷயங்கள ஹேண்டில் பண்ணும்போது, அதெல்லாம் வந்து ஆண்டவர குளோரிஃபை பண்ணுங்க. நம்ம பண்ணணும்.
இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. நம்ம ஏன்னா அந்த ஒண்ணு இல்ல இல்ல எல்லாம் அப்படிங்கிற பர்சனாலிட்டி, ஆல் ஆர் நன் லா, கீழே போகக்கூடாது. அஹ் எதுவா இருந்தாலும் பர்ஃபெக்டா சூப்பரா அந்த ரகத்துல பண்ணாதான் நான் அதை ஒரு மாற்றம் நான் எடுத்துக்கொள்வேன்னு பிள்ளைங்க கிட்டயும் சரி, மற்ற நம்ம ஹேண்டில் பண்ற பீப்புள் கிட்டயும் அப்படி இருக்க வேணாம். நம்ம கிட்டயும் அப்படி இருக்க வேணாம் நான் சொல்றதுனால சுத்தி இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற சின்ன சின்ன பாசிட்டிவ் மாற்றங்கள் அதையெல்லாம் வந்து கொண்டாடணும். அதே மாதிரி நீங்க ஒரு 2 லட்சத்துக்கு பிலீவ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆண்டவர் கிட்டனா, ஒரு 200 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இனிஷியலா சொல்றேன், பண விஷயத்துக்கும் சொல்றேன். அதை வந்து நீங்க 2 லட்சமாக பாவிக்கிறது, ஐயோ இதை கொடுத்த தேவனுக்கு அதை கொடுக்கறது சாதாரண விஷயம்னு சொல்லிட்டு அந்த 200, ஃபார் எக்ஸாம்பிள் இதை சொல்றேன் சரிங்களா, 200 ருபீஸ் கொடுத்த தேவனுக்கு 2 லட்சமும் கொடுக்க முடியும், 20 லட்சமும் கொடுக்க முடியும், எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும்னு சொல்லிட்டு அதை வச்சே நீங்க தேங்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ம் யாரும் சில பேர்லாம் எனக்கு அந்த ஃபெய்த் ஸ்டோரிஸ் நான் கேட்டிருக்கேன் நம்ம கூடுகையில. ஒண்ணுமே இல்லாத போதே ஒண்ணுமே இல்லாத போதே என்னை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க ஏசப்பா, என்னை இப்படி நடத்துனீங்க அப்படி நடத்துனீங்கன்னு அந்த கிரேட்ஃபுல்னஸ்லயே மைண்டை கொண்டு போய் அப்படியே பெரிய பிரேக் த்ரூஸ்குள்ள போனவங்க இருக்கிறாங்க. டோட்டலி பிசினஸ் லாஸ்ல இருந்தவங்க திரும்ப அவங்க பிசினஸ் பில்ட் ஆகி நாங்க பார்த்திருக்கிறோம். லட்சங்கள் பொருளுகிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ம் லட்சாதிபதிகளாய் மாறுகிறதை நாங்க பார்த்திருக்கிறோம். டெஸ்டிமனிஸா கேட்டுட்டு இருக்கோம். ஏன் சாதாரணமா டபுள், இந்த டபுளிங் எல்லாம் கேள்விப்படுவீங்களா? அது நம்ம உலகத்துல அதுக்கு வந்து ஒரு சட்ட விரோதமான செயல் அப்படின்னு. நம்ம ஆண்டவர் பயங்கரமான டப்ளிங் பண்ணுவார். ம் ஏன் எப்படி சொல்றேன்னா, ஹம், ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா? நான் தப்பாவே சொல்லல ஆண்டவரை. அவர் வந்து ஒரு விஷயத்த டபுளா மாத்துறதுல பயங்கர ஆசமான பர்சன். நீங்க ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அது டபுளா கிடைக்கும். 1 மடங்கு எதிர்பார்ப்பீங்க, அது 2 மடங்கா கிடைச்சிருக்கிறோம். ஏன் இப்ப அதெல்லாம் அப்படியே மைண்ட்ல கொண்டு வாங்க பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஒண்ணு கேட்டீங்க 2 கிடைச்சது. நம்பர்ஸ்ல மட்டும் சொல்லல, நான் மடங்கு சொல்றேன். அஹ் அந்த ரெட்டிப்பா ரெட்டிப்பான்னு சொல்றாருன்னா அதுல ஏதோ ஒரு பயங்கரமான இது இருக்கு. ஏன் ஆண்டவரை மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது அப்படியே டபுளா மாத்தி தருது ஆண்டவரால முடியும். அவரால் செய்ய முடியும். அவர் செய்திருக்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார். உம் சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் இந்த நான் பணத்துக்கு சொன்னேன், ஹெல்த்துக்கு சொன்னேன், ஆஹ் ரிலேஷன்ஷிப்லயும் மாற்றங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். சில பேரெல்லாம் இப்ப நீங்க இப்போ 45 லாகின்ஸ், இப்போ என்ன சேர்த்து 45, ஸோ 44 லாகின்ஸ் நான் பாக்குறேன். இதுல வந்து எவ்வளவு பெரிய பீரங்கிகள், ஆவிக்குரிய பீரங்கிகள்லாம் இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு ஒரு சிஸ்டர் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அவங்க வந்து பெரியவங்க. அவங்க கிட்ட பேசும்போது எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட், ரிட்டையர் ஆகி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு, எனக்கு வந்து போதும், நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணது போதும், இதுக்கு மேல எனக்கு உங்க பிரசன்ஸ்ல இருக்கணும் ஏசப்பா, நான் உங்க கூட பேசணும், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களுக்காக நான் ஏதாவது செய்யணுன்றதுக்காகவே வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 வருஷம் இருக்கான் சர்வீஸ். இந்த மாதிரி விசுவாசத்தெல்லாம் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா நீங்க? உலகத்துல என்ன சொல்லுவாங்க இத? சர்வீஸ் முடிச்சிருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், 2 வருஷம் சம்பளம் என்னாச்சு, 2 வருஷம் பெனிஃபிட் என்னாச்சு, அப்படிதானே யோசிப்பாங்க உலக மக்கள். ஆனா இவங்களுக்குள்ள எனக்கு வந்து அது ஃபெய்த்தா தோணுச்சு. அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த அந்த ஒரு அவங்களுக்குள்ள இருக்கிற வாஞ்ச அந்த ஒரு ஆண்டவருக்காக இருக்கணுங்கிறது. எல்லா பிள்ளைங்களெல்லாம் அழகா செட்டில் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ வந்து ஜஸ்ட் டு பி இன் பிரசன்ஸ், ஆண்டவர்கிட்ட பேசணுமா? அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட பேசணும், நான் ஏதாவது செய்யணும், என்னை சுத்தி 200 குடும்பம் இருக்கு, உங்களுக்கெல்லாம் நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அப்படியே எனக்கு ஸ்டன்னிங் ஒரு இதுவா இருந்துச்சு. சரி, அந்த மாதிரி பயங்கர ஸ்பிரிச்சுவல் ஒரு பீரங்கிகளா இருக்கிறாங்க, ஒருத்தரும் இருக்கிறாங்க, இதுல இருக்காங்க. So, நீங்க நம்மளாம் எவ்வளவு சந்தோஷப்படணும்ல, இது மாதிரி ஃபெய்த் ஃபில்டு பீப்புள் நம்ம கூட இருக்கிறது. பெரியவங்க சரியா, இப்ப சின்ன பிள்ளைங்க 25 வயசுல 30 வயசுல சொல்றாங்கன்னா ஓகே, ஒரு உற்சாகம், ஒரு வேகம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். யோசிச்சு பாருங்க, அந்த ஏஜ்ல நிதானமா தெளிவா இதான் நான் செய்ய போறேன், இதுதான் இதுக்கு மேல நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெப ஜீவியத்திலயும் தன்னை அப்படியே ஆண்டவருக்கு ஊற்றுறதுலயுமே அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களாம். நம்ம சுத்தி பாக்குற ஜனங்களுக்கெல்லாம் கை நீட்டி அப்படியே பிளஸ் பண்ணுவாங்களாம், ஜெபிப்பாங்களாம், உங்க வாழ்க்கை மாறணும்னு அவங்க வீட்டுல இருந்து. எப்படி இருக்கு கேக்குறதுக்கு? ஸோ அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க. அதனால கிரேஸ் ஷேரிங் வித்தியாசமா வெளிப்பட போகுது. ஸோ இவங்க இந்த மாதிரி அனாயிண்டிங் உள்ளவங்களும் அவங்களோட அபிஷேகத்தை இந்த இடத்துல ரிலீஸ் பண்றாங்க. ஸோ நமக்குள்ளேயே அந்த வாஞ்சை பெருகும்.
உங்களை மீறியே நான் எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கணும். நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டா போதாது. என் பிள்ளைகளோட ஆசீர்வதிக்கப்பட்டா மட்டும் போதாது. என் வீடு என்னோட காரியங்கள் மட்டும் நடந்தா போதாது. இது மாதிரி எவ்வளோ பேரு அறியாமைனாலையும் புரியாததுனாலையும் எவ்வளோ பேர் இதே சுச்சுவேஷன் நீங்க கிராஸ் பண்ண சுச்சுவேஷன்ஸே நிறைய பேர் கிராஸ் பண்றாங்கங்க. எங்க போகன்னு தெரியாது, யாருக்கிட்ட போய் கவுன்சில் கேட்கன்னு தெரியாது. மெய்ப்பன் இல்லாத ஆடுங்கள மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பெண்கள் இருக்காங்க, எவ்வளோ குடும்பங்கள் இருக்குது தத்தளிச்சுட்டு ஆலோசனை இல்லாம. ஏன்னோ நான் வந்து இப்போ உங்களெல்லாம் வந்து ஒரு சோகமா அப்படி மாத்தல. பட் ஆனா சுவிசேஷத்தையும் இந்த சந்தோஷமான ஜாய் ஃபில்டு காஸ்பலை நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம இதுக்கு செய்கிறதான சூழ்நிலைகள் உருவாகும். இப்ப நாட் ஃபோர்ஸ்ஃபுல். இப்ப நான் வந்து போய் நீங்க வந்து நிர்பந்தம் பண்ணி ஒரு கம்பல் பண்ணி ஒரு காஸ்பல்ல சொல்றதோ ஒருத்தவங்க லைஃப்குள்ள நுழைஞ்சு பேசுறது அதை நான் சொல்லலை. பட் ஆனா அந்த ஃபுல்னஸ்ல ஹோஸ்ட் பண்ண ஆவியானோட பிரசனத்தை நம்ம ஹோஸ்ட் பண்ண நம்ம லைஃப்ல நடந்த விஷயங்களை அப்படியே நம்ம ஸ்டோரிஸா ஷேர் பண்ணும்போது, அதாவது மத பூச்சி இல்லாம, ரிலீஜியஸ் பூச்சி இல்லாம, ரிலீஜியஸ் லாங்குவேஜ் இல்லாம, ஒரு சாதாரண ஜனங்களுக்கு நம்ம லைஃப ஸ்டோரியா சொன்னாலே மாறிடுவாங்க. ம் ஜஸ்ட் ஷேர் யுவர் ஸ்டோரிஸ். இப்படி இப்படி இருந்தது, இப்படி இப்படி மாறுச்சு, யாருக்கு வேணா மாறும், உங்களுக்கும் மாறும் அப்படின்னு நீங்க ரிலீஸ் பண்ற பாசிட்டிவ் வேர்ட்ஸ், அது அவங்களுக்கு பாசிட்டிவ் வேர்ட்ஸா போகும். ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு விசுவாசத்துல எவ்வளவு விஷயத்த கிராஸ் பண்ணி இந்த விஷயம் உங்களுக்குள்ள உருவாச்சு, எவ்வளவு வல்லமைக்கு நீங்க இடம் கொடுத்தீங்க, ஆவியானோட பலம் உங்க மேல எப்படி நிரப்புச்சு, அதையெல்லாம் நீங்க உணர்ந்து நிரம்பிதான். ஆனா ரொம்ப சிம்பிளா ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அங்க வாழ்க்கை மாறும், பயங்கரமா மாறும். இதுல இருக்கிறவங்களோட இருதயம் அப்படியே அதை உறிஞ்சு கொள்ளும். ஏன் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பீஸ் அவங்கள போய் சேரும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு லைஃப்பை பத்தின ஒரு பிடிப்பு அவங்கள பிடிச்சுக்கும். சோர்வுல இருக்கிறவங்களாம் சாதாரணமா ரிலீஸ் ஆவாங்க. ம் அப்புறம் சைக்காட்ரிக் ட்ரக்ஸ் எடுத்துட்டீங்கல்ல, நான் இது ப்ராக்டிக்கலா சொல்றேன். இந்த டிப்ரெஷனுக்கு மாத்திரை, இந்த ஸ்ட்ரெஸ் டிஸார்டருக்கு, ட்ரமாட்டிக் இதுக்கெல்லாம் எடுக்கிறாங்கல்ல மாத்திரை, நீங்க ஒரு வேளை பேசுற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க மாத்திரையெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஜீவனுள்ள வார்த்தையே உங்களை விடுதலை செஞ்சிடும். நீங்க நிறைய பேரை பாருங்க, லைஃப் லாங் ட்ரக்ல இருந்தெல்லாம் ஸ்டாப் பண்ணுவீங்க. யாரெல்லாம் ஆமேன் ஐ ரிசீவ் சொல்ல முடியும்? எஸ், ஆமேன். இதெல்லாம் சாதாரணமா நடக்கும். இது வந்து ஒரு சீனும் இல்லாம கேஷுவலா நீங்க ஜஸ்ட் போகிற போக்குல நீங்க உங்களால செய்ய முடிகிற விஷயங்களை நீங்க செய்யும் போது இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும். ஏன்னா சில பேருக்கு பேர்டன் இருக்குல்ல, அந்த மன ரீதியா பாதிக்கப்பட்டவங்க, எனக்கு வந்து அவங்களெல்லாம் பார்த்தா ஒரு பேர்டன் இருக்கு, இப்படிலாம் ஏன் கஷ்டப்படணும், ஏன்னா அறியாம தான், இருள் தான். சத்தியம் தெரியாதனாலையும் தான் நேசிக்கப்படுகிறோங்கிறத உணராதனாலையும் தான் எவ்வளவு முக்கியங்கிற அந்த யுனிக்னஸை அந்த கொண்டாடப்படாததுனாலையும் தான் அந்த லோன்லினஸ் அவங்கள வந்து பிடித்து கொள்ளுது. அதுக்கு பின்னாடி பொய்கள் வேலை செய்யுது. அதனால மன ரீதியா நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ சத்தியம் வெளிப்படும் போது, வெளிச்சம் அங்க போகும்போது, லைட் போகும்போது இருள் என்ன ஆகணும், வெளியேறியே தீரணும். அதனால கண்டிப்பா உங்க பேர்டன் உங்களுக்கு ஒரு வேலை அது மாதிரி கஷ்டப்படுறவங்க இல்லை உங்க ஃபேமிலியில இருந்திருப்பாங்க, இருப்பாங்க. ஸோ அவங்களோட சிந்தையெல்லாம் பெரிய விடுதலை உண்டாகும். ம் ஸோ நீங்க தைரியமா பிலீவ் பண்ணலாம், தைரியமா பிலீவ் பண்ணலாம். எஸ், மாற்றங்கள் வரும். சில அப்படியே யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம வந்து அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப, நான் அதை படிச்சிருக்கும் போது இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்ல எங்களுக்கு போஸ்டிங் போட்டிருப்பாங்க. இப்போ 1 மந்த் 1.5 மந்த்ஸ் கீழ்பாக்கில் இருக்கிற இதுல போவோம். அப்போ வந்து எனக்கு இந்த அளவுக்கு தெரியாது, சத்தியமும் தெரியாது. ஆனா ஆண்டவரை ஏத்துட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது. அது இந்த காம்பவுண்டுக்குள்ள போகும்போதே என்னை மீறி ஒரு பயம். ஐயோ இப்படிலாம் இருக்காங்களே, இப்படியெல்லாம் உலகத்துல இருக்குதே, இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண, இப்படியெல்லாம் இவங்க எப்படி மாறி இருப்பாங்க, என்ன ஆயிருக்கும், இன்னொன்னு ஃபியர். எனக்கு வந்து அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை, பாக்குறதுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை. அந்த காம்பவுண்ட்குள்ள நுழையும் போதே ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வரும். அதெல்லாம் நினைச்சு ரொம்ப பயப்படுவேன். நான் ப்ரே பண்ணும்போது, இதுப்பா எனக்கு இதெல்லாம் வந்து என்னால ஹேண்டிலே பண்ண முடியாத விஷயம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இங்கேருந்து காம்பவுண்ட்ல இருந்து நான் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நடக்கிறதுக்குள்ளேயே எனக்கு அந்த தைரியம் இல்லை, கை காலெல்லாம் நடுங்குது. ஆனா நான் ஏன் இதெல்லாம் எனக்கு எக்ஸ்போஸ் ஆகுது, இதெல்லாம் ஏன் என்னை சுத்தி நடக்குது, எனக்கு விரும்பாத விஷயத்துல நான் நடத்தப்படுற மாதிரி ஒரு தோணுது எனக்கு. நிறைய டிப்ரெஷன் பேஷண்ட்ஸ், அடிக்ஷன்ல இருக்கிறவங்க வீங்கள நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். குழந்தைங்க, மென்டலி ரிட்டார்டட் குழந்தைங்களோட செக்ஷன், அப்புறம் விமன்க்குன்னு உள்ள செக்ஷன்ல எல்லாம் போனா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் வந்து ஐயோ நரகம்னு நீ எல்லாம் சொல்றாங்கல்ல, எண்ணெய் சட்டியில வறுக்குறாங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, நரகம் அது இல்லைங்க, உண்மையா சொல்றேன். அதெல்லாம் நரகமே கிடையாது.
நெருப்புல எரி விடும். புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் சொல்லிட்டு உங்களை போட்டு போட்டு திரும்ப திரும்ப எரிப்பாங்க. அதுதான் நரகம்னு சொல்லி உங்களுக்கு யாரோ சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்குலேருந்து அந்த பிக்சரை மாத்திக்கோங்க. இப்படி பாண்டடா கஷ்டப்படுற ஜனங்க அப்படியே இருக்கிற இடத்துல நீங்க போனீங்கன்னா லிட்டரலா யூ கேன் ஃபீல் த ஹெல். அந்த ஹெல்ல நீங்க ஃபீல் பண்ண முடியும். பெண்கள் அப்படியே யோசிச்சு பாருங்க. ஆண்கள் செக்ஷன்ல அது வேற. பெண்களுக்குன்னா எல்லா அவங்களுக்கும் பாருங்க பிசிக்கல் growth நல்லா தான் இருக்குது. மந்த்லி பீரியட்ஸ் வரும். உங்களுக்கு எவ்வளோ ஹைஜீன் இஷ்யூஸ் இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கால தன்னையே தன்னை கவனித்துக் கொள்ள முடியாத ஒரு ஸ்டேட்டு. கவர்மெண்டோட இன்ஸ்டியூட்னும் போது எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பராமரிப்பு கிடைக்குதா? கிளென்லினஸ்க்கும் சரி, அவங்களோட ஃபுட்டு, அவங்க நியூட்ரிஷன் எப்படி இருக்கு? இதெல்லாம் வந்து அந்த இடத்துல போய் நான் அப்படியே போகும்போதெல்லாம் அப்படி ஒரு பேர்டன் நிரப்பும். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. இங்கிருந்து நான் அப்படியே காணாம போயிடணும். இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கேன். இங்கிருந்து நான் இப்படி என்னை தூக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா படிப்பு இல்ல, நம்ம போய் தான் ஆகணும். போஸ்டிங் போய் தான் ஆகணும். அதுல வர மார்க்ஸ் நமக்கு இருக்குது. அப்பதான் கிளியர் பண்ண முடியும். So இதெல்லாம் இருந்ததுனால ஒரு நிர்பந்தம் மாதிரி இருந்துச்சு அந்த டைம்ல எனக்கு. ஐயோ இந்த பாத்திரம் என்ன இன்னைக்கு விட்டு நீங்க குடும்பமானால் கெத்செமனில ஜெபம் பண்ணுவார்ல ஏசப்பா. அந்த மாதிரி நான் ஒரு ஒரு இடம் போஸ்டிங் போகும்போதெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஏன்னு தெரியாது. இதெல்லாம் நான் ஏன் இப்ப இது பண்றது தெரியாது எனக்கு. சின்ன குழந்தைங்க, இந்த செரிப்ரல் பால்சி கிட்ஸ், ஆட்டிசம் கிட்ஸ், இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் அதுங்களுக்கு அந்த கால் டைட்னஸ்க்கு ஸ்ட்ரெச்சிங் கொடுப்பாங்க. எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரெச்சிங் கொடுக்கறது பிடிக்கவே பிடிக்காது. ஐயோ குழந்தைங்க ஏன்னா அழுவாங்க அந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது. வலியே இல்லாம வலிக்காம சுகம் கொடுக்கிற தெய்வம் இருக்கிறாருல்ல, நீங்க இருக்கிறீங்க. ஆனா குழந்தைங்க இப்படி கண் எதிர்க்க கதறுது. இதை நான் பார்க்கணும். இதுல நான் ஒரு பங்காவும் இருக்கணும். மத்தவங்க அவங்கள கேஸா பாக்குறாங்க. பிள்ளைங்க பேசுவாங்க. அந்த கேஸ் பாத்தியா, அந்த பையன் பேரு அது அந்த கேஸ் பாரு, செம டைட்னஸ், இந்த டெண்டான் டைட்டா இருக்கு, நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு பேசுங்க. பிகாஸ் தேர் லேர்னிங் as a சப்ஜெக்ட். அவங்க வந்து இந்த குழந்தைக்கு வந்து இந்த மசிலோட டைட்னஸ் இருக்கு. ஸோ கரெக்டா அந்த மசிலை படிக்கிறது, இந்த டெண்டோனை படிக்கிறதுக்கு ஒரு கேஸா அந்த குழந்தைய பார்ப்பாங்க. எனக்கு அது வந்து நான் தப்புன்னு சொல்லல. அவங்க அந்த அளவுக்கு டீட்டாச்சா அவங்க அதை ஹேண்டில் பண்ண முடிஞ்சுச்சு. ஆனா என்னால முடியவே இல்லை. ஒரு ஒரு போஸ்டிங் அப்பவும் பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். மன ரீதியா ரொம்ப ஆஹ் இதான. அப்புறம் ஒரு டைம் வந்துச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த படிப்பை நான் முடிச்சு வரும்போது நான் பெருசா அதுல குடும்பத்துல உள்ள பெற்றோரோட கேர்டேக்கர்ஸோட மனசு எப்படி இருக்குது, அவங்க சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, ஏன் எஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் நான் வந்து படிச்சுட்டேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னு தெரியாது. மேபி சில பேர் நீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கிராஸ் பண்ணலாம். இது எனக்கு வேணாம், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பம்னா அதை ஆனாலும் உங்க சித்தத்தின் படின்ற அந்த ஜெபத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கலாம். யூனோ ஃபார் எவ்ரி திங் தேர் இஸ் அ ரீசன். எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மள கேட்டின் வழியா நடத்துகிறவர் கிடையாது. தீமை அவரிடத்துல இருந்து இல்ல. ஆனால் எண்ட் ஆஃப் இட், அதுல இருந்து நான் வெளியே வரும்போது இப்ப நான் யோசிக்கிறேன். ஒருவேளை நான் இந்த படிப்பை படிக்கலைன்னா, ஒருவேளை இந்த மாதிரி எக்ஸ்போஷர்லாம் எனக்கு 5 வருஷம் கிடைக்கலனா, பெயின்ல லிட்ரலா கஷ்டப்படுறவங்களோட நான் ஜேர்னி பண்ணலனா, சிஎம்சில எல்லாம் 1 இயர் நான் சீனியர் இன்டர்ன் பண்ணும்போது லிட்ரலா பெட்ரிடன் பீப்புள், விமன் எல்லாரையும் நான் பார்க்க குழந்தைங்க பீடியாட்ரிக் செஷன்லாம் போடுவோம். குழந்தைங்கலாம் பார்க்க ரொம்ப நிறைய எக்ஸ்போஷர் எனக்கு கிடைச்சது. ஐ ஸ்டார்டட் லிட்ரலி ப்ரேயிங் ஃபார் பீப்புள். ஐயோ நான் வந்து என்ன வந்து நீங்க, நான் இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியல. ஆனா வலி இல்லாம சரியாகிற ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல அப்படின்னும் போதுதான் அந்த பேசுறாரு. ஐ எம் ஹீலர். நான் வந்து பரிகாரி, நானே பரிகாரின்னு சொல்லி என்கிட்ட பேசுறாரு. எனக்குள்ள அவ்வளோ பேர்டன் இருந்துச்சு. மற்றவங்க பெயினுக்கு, பிசிக்கல் பெயினுக்கும் சரி, இருதயத்தோட வலிக்கும் சென்சிட்டிவா என் இருதயத்தை அப்ப மாற்ற ஆரம்பிச்சார் ஆண்டவர். ம். இப்போ இப்ப நான் யோசிக்கிறேன். ஒருவேளை அதெல்லாம் நான் கிராஸ் பண்ணலன்னா நாங்கள் செய்கிற ஊழியம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இதெல்லாம் நான் கிராஸ் பண்ணல. ஆவியானவர் இந்த ரீதியெல்லாம் என்ன நடத்தல. இந்த மாதிரி ஹார்ட் ஹீலிங் இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு புரியலைன்னா நானும் என்ன பண்ணியிருப்பேன்னா, நானும் ஜானி பிரதர் என்ன பண்ணியிருப்போம்னு இன்னொரு ஒரு பிளான் பி சொல்றேன். கண்டிப்பா நாங்க ஊழியம் பண்ணியிருப்போம். ஆனா இந்த மாதிரி ஹார்ட் ஓரியன்டட், இருதயத்திலிருந்து ஆண்டோட இருதயத்தை புரிந்து கொண்டு அவரோட ஹார்ட்டை மிரர் பண்ற மாதிரி எங்க ஊழியம் இருந்திருக்குமானா இருந்திருக்காது கண்டிப்பா. எங்களை நம்பி ஒரு கூட்டம் ஜனம் வந்திருப்பாங்களா, வந்திருப்பாங்க.
அங்க ஒரு பில்டிங் கட்டியிருப்போம், பெரிய சர்ச் கட்டியிருப்போம், பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்திருக்கும், பெரிய நம்பர் கான்ஷியஸா இருந்திருக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பரா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஒரு ஆர்கனைசேஷன் மாடல்ல நாங்கள் போயிருப்போம், போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் கிராஸ் பண்ணி வந்த பாத்துல இதெல்லாம் எனக்கு வந்ததுனால எப்பயுமே எங்க ஓரத்துல மனசுல எதிர்ல உள்ளவங்களோட ஸ்டேட்ல இருந்து பார்க்கிற கெட்டிங் இன்டு ஒன் ஷூஸ்ன்றாங்கல்ல, அவங்க நிலைமையிலிருந்து அவங்க சுச்சுவேஷனை யோசிக்கிற அந்த தன்மையை எங்களுக்குள்ள உருவாக்குனார் ஆண்டவர். ம் ஜானி பிரதருக்கும் அப்படி ஒரு ஜேர்னி. அவங்க லைஃப்ல அவ்வளோ விஷயத்த கிராஸ் பண்ணி பர்சனலா சின்ன வயசுல இருந்து அவ்வளோ கஷ்டத்தையும் ஒரு ஒரு விதமான சூழ்நிலையில வளர்ந்து அவ்வளோ புரோக்கனா நிறைய வலிகளை சுமந்து அப்படி வந்ததுனால வி போத் நோ வாட் பெயின் இஸ். ஒருத்தவங்களுக்கு அவமானப்படுத்தும் போது எப்படி வலிக்கும்னு தெரியும், கேட்ட வார்த்தைகளை கேட்கும் போது மனசுக்குள்ள என்ன நடக்கும்ன்றது தெரியும். ஒரு குழந்தை பிசிக்கலாவும் சரி வேர்பலாவும் ஒருத்தங்க தவறா பேசும்போது நடத்தும் போது அது என்ன வலிங்கிறது புரியும். ம் அதே மாதிரி நிறைய ஏரியால நாங்க ரொம்ப சென்சிட்டிவா எங்களை ஆண்டவர் மாற்றி இருந்தார். அதனாலதான் இப்போ நாங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றதும் நாட் ஆன் குவான்டிட்டி, குவாலிட்டி. ஆவியானவர் ஆழமாய் காரியங்களை செய்ய விரும்புகிறார்னு மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சதுனால 1 person at a time, 1 family at a time எங்களுக்கு எங்களுக்கு நேரிட பண்ணுகிற எங்களை நம்பி ஜனங்க வந்து இவங்க ஏதோ சொல்றாங்க, கேட்க நல்லா இருக்கு, கேட்டுதான் பார்ப்போமே அப்படின்னு சும்மா டெஸ்ட் பண்ண வந்தவங்க கூட ஆண்டவருடைய ஆழங்களை புரிந்து கொள்ளணும், அந்த லைட்குள்ள அப்படியே டேக் ஓவர் ஆயிடணும் அப்படிங்கிறது எங்களோட பேர்டன். ஓகே. ஸோ நான் ஏன் இதை ஷேர் பண்றேன்னா இதே மாதிரி நிறைய பேருக்கு பேர்டன்ஸ் உள்ள இருக்குது. நிறைய ஆண்டவருடைய காரியங்களை செய்யணும், ஆண்டவருக்காக செய்யணும், பாக்குற ஜனங்க மேல பேர்டன் இருக்குது, வழியில கஷ்டப்படுறவங்க மேல பேர்டன் இருக்குது. உங்க உங்க சிற மாதிரி நீங்க என்னால போய் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களால பெரிய காரியங்களை செய்ய முடியும். மேபி ஒரு ஷோவா செய்ய முடியலன்னா, புரியுதா, ஊழியம்னா இட்ஸ் நாட் லைம் லைட் கிடையாது, மேல இருந்து ஃபோக்கஸ் லைட் போட்டு பல பலன் அது மட்டுமே ஊழியம் அல்ல. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே நம்ம அந்த லைஃப் ரிலீஸ் பண்றோம்ல, we are into others pain. இல்ல, ஆண்டவர் இதை அப்படியே வேற விதமா அதை பார்க்க வைத்து அவங்கள வேற விதமா யோசிக்க வைத்து அவங்களோட வழியில இருந்து அவங்களை எடுக்க ஹெல்ப் பண்ணி அவங்களே அவங்க வாழ்க்கையை செதுக்கி கொள்ளுகிறது மாதிரி உருவாக்குறதுங்கிறது வந்து ஆண்டவர் அப்படிதான் செஞ்சார். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் செஞ்சாரு. 12 சீசன்களை எடுத்து என்ன பண்ணாரு, செதுக்குனாரு, கூடயே வச்சு. அவ்வளோ வேண்டாத்தனம், அவ்வளோ பேச்சு, அவ்வளோ போட்டி, அவ்வளோ பொறாம. 12 சீஷர்கள் என்னெல்லாம் வேலை பண்ணாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. ம் கான்ஸ்டன்டா பாருங்க, ஒரே போட்டியும் பொறாமையும், யார் பக்கத்துல உட்கார்றதுங்கிறது, யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு போதகர் ஏசப்பான்னு சொல்லி பேசுறதும், ஒருத்தன் பணப்பையே குறின்னு ஒருத்தர் இருந்தாரு. இதுல 12 பேர் 12 ரகமா இருந்தாங்க. ஆனா எல்லாரையுமே பாருங்க அவர் ஹேண்டில் பண்ணாரு சூப்பரா. அவனுக்கு என்ன ரூட் இஷ்யூ, வாட் இஸ் பாதரிங் ஹிம், எது அவனை இப்படி செய்ய வைக்குதுங்கிறது அப்படி அழகா ஹேண்டில் பண்ணி பரிசுத்த ஆவியில அப்படியே நிரப்புறதுக்கு அவங்களுக்கு டியூன் பண்ணிட்டு போயிட்டாரு. எல்லா சீஷர்களும் பாருங்க, ஒருத்தரை தவிர, யோவானை தவிர, ரத்த சாட்சிகளாய் அவங்க ஜீவனை கூட பார்க்காம ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செஞ்சு பெரிய உலகளாவிய தாக்கத்தை உண்டு பண்ணாங்க. இப்ப நீங்களும் நானும் ஏசப்பான்ற பேரு சொல்றோம்னா அந்த 12 பேர்ல ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்ததுனாலதான் இல்ல. தோமா அப்படிங்கிற தாமஸ் என்ன பண்ணாரு, வந்தார். ஹி ஷெட் இஸ் பிளட் இங்க நம்ம ஊர்ல. அது மாதிரி உலகம் ஃபுல்லா போனாங்க. எவ்வளவு பெரிய காரியங்களை அவங்கள வச்சு செஞ்சாரு பாருங்க. சோ அதனால நம்ம பாக்குறவங்க இவங்க என்ன நம்ம 100ல ஒருத்தரை பாக்குறதுதான் மனுஷனுடைய பார்வை. அந்த ஒரு ஆள் தான் உலகத்துல இருக்கிறாருன்னு பாக்குறது தேவனுடைய பார்வை. ஹம் உலகத்துலயும் ஒருத்தன் தான், உன்னை விட்டா எனக்கு ஆளே இல்லைன்னு பாக்குறதுதான் ஏசப்போட பார்வை. நாம ஒரு கூட்டத்தை கூட்டம்னு சொல்லுவோம், ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு ஒரு தனிப்பட்ட நபருக்கும் பர்சனலா தன்னை வந்து ரொம்ப பர்சனலா அவர் கூட ரிலேட் பண்ண முடியும். அப்படிதான் அவருடைய இருதயம். இதே இருதயத்தை நம்ம சுமக்கணும், இதுதான் ஆண்டோட ஹார்ட். ஊழியம்னும் போது இதுதான், நம்ம இப்படிதான் மூவ் ஆகுறோம். இப்போ லைஃப் டுகெதர்ல இப்படிதான் நம்மள ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு, இப்படிதான் கொண்டு போறாரு. ஸோ ஒரு பிரயாசம் நம்ம எடுக்கிறோம்னா இட் இஸ் நாட் டு ஷோ எவ்வளவு பெரிய கூட்டம் சேருது, எவ்வளவு பேர் வராங்க, எவ்வளவு டேர்ன் ஓவர் நடக்குது, இதெல்லாம் ஊழியத்தோட வெற்றி கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அது கிடையாது, அந்த நம்பர்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கிடையாது ஊழியத்தோடைய வெற்றி. ஜனங்கள் இருதயங்கள் மாற்றப்படுவது, வாழ்க்கை தரம் உயர்த்தப்படுவது,
தேவனை இருக்கிற வண்ணமாய் புரிந்து கொள்வது, குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரை ஏத்துக்கிறது, புரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் தான் நம்ம அவுட்புட். அதனால எப்பொழுதும் மற்றவர்களுடைய ஜெபத்தையே எதிர்பார்த்து கொண்டிருந்தது போய் தான் லைஃப எனக்கு இதுதான், எனக்கு இப்படி சொல்லி கொடுத்துட்டார் ஆண்டவர். எனக்கு வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானத்தையும் இமேஜினேஷனையும் கற்பனையும் சொல்லி கொடுத்துட்டார். வசனத்தை எப்படி நான் எடுத்துக்கொள்வது, ஆம் என்று ஆமேன் என்று எப்படி எடுத்துக்கொள்வது, எல்லாத்தையும் நமக்கு அப்படியே அழகா சொல்லி 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 கொடுக்குறாரு. ஏன்னா டிபெண்டிங் ஆன் ப்ரேயர்ஸ்ல இப்போ எனக்கு தெரிஞ்சு 90% ஆஃப் பீப்புள் இப்போ புதுசா வரவங்க தான் அப்படி போடுறாங்க ப்ரேயர் ரெக்வெஸ்ட்னும். அதுவுமே அவங்க கொஞ்ச நாள் ஆக ஆக பாத்தீங்கன்னா அவங்களுமே ப்ரேயர் ரெக்வெஸ்ட் போடுறது இல்ல. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க கன்ஃபஸ் பண்றாங்க, டெஸ்டிமனியா போடுறாங்க. ஸோ இது வந்து பயங்கரமான ஒரு 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 ரெவல்யூஷன் நம்ம மத்தியில நடந்துட்டு இருக்கு. இந்த கூட்டத்துல இருக்கிறவங்க அப்படி இருக்கிறீங்க. அவ்வளோ பேர்டன் பீப்புளுக்கு ஆண்டவருக்காக செய்யணுங்கிறது உங்களுக்குள்ள இருக்குது. ஸோ அதை வந்து இது ரைட் பிளேஸ் டு க்ரோ அப்படின்னு நான் ரொம்ப நம்புறேன். யூ க்ரோயிங், யூ க்ரோயிங். சில விஷயம்லாம் நான் நினைக்கிற மாதிரி நினைச்ச மாதிரி சில பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே இன்விசிபிளா மாறிட்டா நல்லா இருக்கு, இந்த இடத்த விட்டு அப்படியே காணாம போயிட்டா நல்லா இருக்குங்கிற அளவுக்கு சில லைஃப் ப்ரெஷர் கிராஸ் பண்றீங்க. ஆனா சம்திங், நீங்க அங்க இருப்பது நீங்க தனியா இல்ல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்கள வந்து நெருப்புல போடும்போது அவ்வளோ அளவுக்கு அக்னியை கூட்டிட்டு போட்டாங்க போதும் 4வது நபரா அவர் இருந்தாரு அப்படின்னு. அப்போ பழைய ஏற்பாட்டில் உள்ள எக்ஸாம்பிள்லயே பாத்தீங்கன்னா அப்படி ஒரு விசிபிளா ஊர்ஜிதமா ஒரு விஷயம் நடந்தது ரெக்கார்ட் ஆயிருக்கு பைபிள்ல. இப்ப நமக்குள்ள ஆவியானவர் அப்படி இல்ல அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் வரக்கூடாது. நமக்குள்ள இருக்கிறார். நம்ம கிராஸ் பண்ற விஷயங்கள்ல நம்ம கூட இருக்கிறார். நம்மளை பலப்படுத்தி நம்மள அப்படியே நிக்க வைக்கிறாரு, தாக்கு பிடிக்க வைக்கிறாரு, ரெசிலின்ட்டா நம்மள மாத்துறாரு. ஏன் நம்மளாம் எந்த கிட்ஸ், ரெசிலின்ட் கிட்ஸ். எதையும் தாக்கு பிடித்து ஆவியானவரை சார்ந்து கொண்டு சூழ்நிலைகளை எஸ்கேப் ஆகில்ல, கிராஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சு மிதித்து ஓவர் கம் பண்ணதான் நம்மளை ட்ரெயின் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஓகே, எஸ்கேபிசமே கிடையாது ஆண்டவர்கிட்ட. ஏன் நம்மளுக்கு தேவையான கம்ஃபர்ட் தேவையான நேரத்துல தூக்கிக்கையும் சுமந்து போறாரு. ஆனா என் பிள்ளை இதுல ஸ்ட்ராங் ஆகணும், இதுல ஓவர் கம்மரா இருந்து அவளுக்கே அவன் மேல கான்பிடன்ஸ் வரணும்னா சில விஷயத்தின் வழியாக நடத்துறாரு, வழியா தான் கொண்டு போறாரு. ஆனா ஹீ இஸ் இன் அஸ், ஹீ இஸ் வித் அஸ். அந்த வலியை உணராம சூட்டை உணராம நம்ம வெளியே வந்துருவோம். நீங்க வந்து திரும்பி பாத்தீங்கன்னா எப்படியா நானா இதெல்லாம் பண்ணேன், நானா இதெல்லாம் கிராஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். அதனால மினிஸ்ட்ரி இஸ் திஸ். உங்க கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன். உங்க பேர்டன், உங்களுக்கு இருக்கிற பேர்டனை வந்து என்ன பண்ணாதீங்க, நீங்களா ரொம்ப நினைச்சுக்கிறோமோன்னு நினைக்காதீங்க. ஆவியானவர் கொடுக்கிற பாரத்தை என்ன பண்ணுங்க, எஸ் லார்ட், ஐம் ரியலி நான் உங்க ப்ரெசன்ஸ்ல அதெல்லாம் நான் இது பண்றேன், வேல்யூ பண்றேன். எனக்கு மற்றவங்களை குறிச்ச அந்த பேர்டன் எல்லாம் நான் வந்து என்ன பண்ண போறேன், ஐம் ரியலி டேக்கிங் சீரியஸ்லி. அதை பத்தி நான் லைஃப்பை பேச போறேன், உங்க லைஃப்க்கு டிக்ளேர் பண்ண போறேன். என் லைஃப்ல ஒரு ஒரு விஷயம் மாற்றம் வரும்போதோ நான் எல்லாருக்கும் அது நடக்கணும்னு சொல்லி நினைக்க போறேன், டிக்ளேர் பண்ண போறேன். பாக்குற மனுஷங்களெல்லாம் அப்படி நான் பிளஸ் பண்ண போறேன். இது மாதிரி ஏன் ஊழியங்கிறது இதுதான். இப்படி ஆரம்பிக்க ஆரம்பிக்க பாருங்க, பீப்புள் வில் பி சென்ட் டு யூ. உங்களை தேடி ஒரு பொண்ணு வரும். நீங்க கரெக்டா 20 வயசுல கிராஸ் பண்ணதே அது கிராஸ் பண்ணிட்டு இருக்கும். நீங்க உங்க லைஃப் ஸ்டோரியை ஷேர் பண்ணும்போது டப்புன்னு அது லைஃப் மாறிடும். அதுக்கப்புறம் நீங்க அடுத்த முறை பார்க்கும்போது அது வேறு மனுஷியா மாறி இருக்கும். சாதாரணமா டிப்ரெஷன் ஓவர் கம் பண்ணிட்டு லைஃப்ல ஜம்முன்னு போயிட்டு இருக்கும். புரியுதுங்களா? இது மாதிரி நபர்கள் வருவாங்க. யாரெல்லாம் வருவாங்கன்னா, உங்க வாயிலிருந்து உங்க வாழ்க்கையிலிருந்து வருகிற வார்த்தை அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும். அந்த மாதிரி நபர்கள் உங்களை தேடி வருவாங்க. எஸ், யாரெல்லாம் எஸ் ஐம் ஓப்பன், என்னை நோக்கி வரட்டும், உண்மையாவே தேவையுள்ள ஜனங்கள் வரட்டும். நாட் ஒன்லி பிசிக்கல் மணி நீடு மட்டும் அல்ல, உங்க மன தேவைகள், அவங்க விடுதலை தேவை, வேற எந்த விஷயம் கிராஸ் பண்ண ஸ்ட்ரகிள் பண்றாங்களோ எல்லாத்துக்கும் உங்ககிட்ட வந்து நிப்பாங்க ஆன்சருக்கு. அப்ப நீங்க அழகா அவங்கள ஹேண்டில் பண்ணுவீங்க, ஞானத்துல நிரம்பி இருப்பீங்க. அப்போ புரியும், இதுக்காக தான் நான் அதெல்லாம் கிராஸ் பண்ணணும், இதுக்காக தான் நான் அந்த 8ஆம் கிளாஸ்ல அதை கிராஸ் பண்ணணும், இதுக்காக தான் காலேஜ்ல இது நடந்ததோ, இதுக்காக தான் இந்த கல்யாணம் ஆகி இந்த கொஞ்சம் இந்த மாமியார் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை, யாரும் நம்மள ஒதுக்குனது, நம்மள பிடிக்காம போனது, நம்ம இவ்வளவு அன்பா இருந்தபோது நம்மள புரிஞ்சுக்காதது. இப்ப பாரு, அந்த ஒரு பொண்ணு வந்து அதே கதையை சொல்லும் உங்களுக்கு. ஆனா நீங்க அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி கொஞ்சம் ஜம்முன்னு இப்ப இருக்கிறீங்க. அப்ப நீங்க எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுவீங்க பாருங்க, சூப்பரா சொல்லி கொடுப்பீங்க. இது இப்படிதாம்மா, இது இப்படிதாம்மா முடியும், நீ அழகா இப்படி ஹேண்டில் பண்ணலாம், நீ ஒண்ணுமே பயப்படாத. நீங்க உங்க லைஃப்ல இருந்து பேசுவீங்க பாருங்க. அது வெறும் சர்மனா இருக்காது, அது விடுதலை உள்ள வார்த்தையா இருக்கும். ஃபெய்த்ல நிரம்பி நீங்க பேசுவீங்க. சாதாரணமா உங்க லைஃப் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்? ஆமா ஆமா சிஸ்டர், நான் அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இப்போ வரைக்கும் இப்ப இப்ப நிறைய பேருக்கு அப்படி நடந்துட்டு இருக்குல்ல, நிறைய பேர் அப்படி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க.
ம் ஏன் நிறைய பேர் டெஸ்டிமனிஸும் கேட்குறீங்க, லைஃப் மாறுற டெஸ்டிமனிஸ் கேட்குறீங்க, ஹீலிங்ல நிறைய டெஸ்டிமனிஸ் நீங்க கேட்குறீங்க. சாதாரணமா உங்க ஃபெய்த் ஆப்ரேட் பண்றீங்க, நீங்க அந்த எல்லையில இருக்கிறீங்க, ஹீலிங் நடக்குது உங்ககிட்ட. நீங்க அவங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிறோன்னு சொல்லல, அவங்க கிட்ட வந்து பெருசா ஜெபிச்சுக்கோங்கன்னு சொல்லல. பட் ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் தேர், எவ்வளவு வேர்ஸ்டா போக வேண்டிய சுச்சுவேஷன்ல பெட்டரா மாறி நீங்க கேக்குறீங்க. "ஏய், இப்படி சொன்னாங்கப்பா, நான் இப்படி சாதாரணமா முடிஞ்சிருச்சு." நீங்க காதுல கேட்பீங்க. இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. நீங்க அங்க இருந்தது நிமித்தம் அந்த என்விரான்மெண்ட் மாறினது, தேவனுடைய விடுதலை எங்க விளங்குனது. அஹ் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, எல்லாத்தையுமே கொண்டாடுங்க. எஸ், ஆமா ஏசப்பா, எனக்கு மேல இருக்கிற அபிஷேகம் அவ்வளவு வல்லமை உள்ளது. இந்த வெளிச்சம் எங்களுக்குள்ள இருக்கிறது வந்து அவ்வளவு பவர்ஃபுல். எனி டார்க்னஸ் கேன் கோ அவே. சாதாரணமா வெளியே தள்ளக்கூடிய வெளிச்சம் எனக்குள்ள இருக்கு. பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள இருக்கிறீங்க. இந்த பிளாட்ஃபார்மை நம்ம அப்படி, பிளாட்ஃபார்ம் நான் சொல்லும் போது இந்த கூடுகையை, இந்த லைஃப் டுகெதரை நம்ம அதற்கென்றே நம்ம இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் நாட் ஓன்லி ஆர் நீட்ஸ் ஆர் மெட், மற்றவங்க நீட் சந்திக்கப்படுறதுக்கு என்ன நான் விட்டு கொடுக்குறேன். ஐ ஜஸ்ட் சரண்டர் மை செல்ஃப். பயப்படவே பயப்படாதீங்க. மற்றவங்க லைஃப்ல நீங்க போர் அவுட் பண்ணணும்னு முடிவு பண்றதுனாலயே பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஜஸ்ட் பிகாஸ் யூ டிசைட், நீங்க வந்து இல்ல ஆமா இப்படிதான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப சிஸ்டர் என்கிட்ட பேசிட்டாங்க, இதுக்கு மேல என் லைஃப்ல நான் இவ்வளவு இதான் என் பிடிப்பு அப்படி நீங்க முடிவு பண்றீங்கல்ல, ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க பாத்தீங்கன்னா, அதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் உங்களை வந்து ஹிட் பண்ணும். சோ பண்ணும் போதே ரீப்பிங். ம் சரி, நம்ம ப்ரே பண்ணலாமா? ஏசப்பா உடைய கரத்துல ஆண்டவரே, நான் பேசின விஷயங்கள் ஒவ்வொன்றும் இல்லைங்க ஏசப்பா, நீங்க எங்களை எப்படி நடத்தி வந்தீங்க, எப்படி அந்த உங்களுடைய இருதயத்தின் பாரத்தை நாங்க எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஜீசஸ். இப்போ கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவரே, அவங்க கொடுக்கிறவர்கள், அவர்கள் கொடுக்கிறவர்கள் உங்க பிரசன்னத்துல இருந்து மட்டும்தான் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். மற்றபடி நாங்கள் மனுஷர்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். எல்லா விதத்திலையும் நாங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து இருந்த நாட்கள் எல்லாம் மாறி எங்கள் இருதயம் சுகமாக்கப்பட்டதுனால நாங்க அநேகருக்கு கொடுக்கிறவர்களா, ஹெல்த் கொடுக்கிறவங்களா, வெல்த்தை கொடுக்கிறவங்களா, அன்பை கொடுக்கிறவங்களா, எல்லாவற்றிலும் ஆலோசனைகளையும் உம்முடைய ஆழத்தையும் தெரிவிக்கிறவர்களா நாங்க இருக்கிறோம் ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எங்களை இப்படி நீங்க நடத்துகிறதுக்காக நன்றி. நன்றி. நாட் ஒரு சின்ன நாங்க கிராஸ் பண்ண வழி கூட வீணாக போவது கிடையாது. வலியா இருக்கட்டும், சந்தோஷமா எங்க லைஃப்ல இருந்த எல்லா எக்ஸ்பீரியன்சஸும் எவ்வளோ பேரோட மாற்றத்துக்காக நீங்க எடுத்து பயன்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துக்கிறோம். நாங்க எதை குறிச்சு எங்களுக்கு ரெக்ரெட் இல்லை ஏசப்பா. சொல்லுங்க, எதை குறிச்சு நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு இல்லை ஏசப்பா. ஐ நோ யூ ஹாவ் அ கிரேட் பிளான். என்னை வைத்து பெரிய காரியங்கள் நீங்க செய்துக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன செய்ய போறீங்க, அதுக்கு என்னை நான் விட்டு கொடுக்குறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வி சரண்டர் அண்ட் வி டேக் அ டெசிஷன். இந்த இடத்துல நீங்க வச்சிருக்கிறீங்க இந்த லைஃப் டுகெதர்லன்னா, என்னை வைத்து உங்களுடைய நோக்கம் பெருசா இருக்குன்னு நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். என் வாயின் வார்த்தைகளை வல்லமை விளங்க போகிறது நான் விசுவாசிக்கிறேன். நான் சுமக்கிற அந்த அபிஷேகம் அநேகருக்கு விடுதலையை கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுக்கு நீங்க நிரப்பி வச்சிருக்கிற கிருபை வரங்கள் எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லா அது மாறுதுன்னு நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். தேனை நான் விட்டு கொடுக்குறேன். ஐ சரண்டர் மை செல்ஃப் லார்ட். ஐ சரண்டர் மை செல்ஃப். இப்ப நான் சரண்டர் பண்ணும்போது எனக்கான ஏஞ்சல்ஸ், எனக்கான சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறதையும் நான் அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பொறுப்பெடுக்கப்படுகிறத நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். என்னுடைய தேவைகள் எல்லாம் அப்படியே சந்திக்கப்படுகிறதையும் நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம்ப்பா. தேவையானது ஒன்றேப்பா, நீங்க தான் எங்களுக்கு முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதி, எல்லா மனுஷரும் வெளிச்சத்துல வரணும். அது வெளிப்படட்டும், வெளிப்படட்டும் சுவாமி. இந்த நீதி எங்களுக்குள்ள இருந்து வெளிப்படட்டும். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். புத்தி கிட்டாத சமாதானம் கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் நிரப்பட்டோம்ப்பா. அந்த ஹெல்தி பேர்டன், அந்த ஆழமான ஆவியானவருடைய அந்த பேர்டன் ஆண்டவரே, அந்த ஒரு அந்த ஒரு அந்த விஷயம் உங்க ஹார்ட்ல இருக்கிற அந்த பேர்டன் ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவ இறங்குகிறதுக்காக நன்றி. 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 let them be really really sensitive to their needs. அவங்க தேவைக்கும் அவங்க சென்சிட்டிவா இருக்கட்டும், தன்னை சுற்றி இருக்கிறவங்கள தேவையும் சென்சிட்டிவா அவங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மனோபாவத்தை நீங்க உண்டாக்கினதற்காக நன்றி. எங்கள் இருதயம் சுகமாட்டு படுகிறதுக்காக நன்றி அப்பா. we give you all the glory. we give you all the glory in Jesus name. Amen. Amen. Bless you all. So அப்படியே ரொம்ப சீரியஸ் ஆயிடாதீங்க. ஊழியங்கிறது ஆண்டரோட இருந்து செய்யறது வந்து நீங்க பாருங்க, நானும் ஜானி பிரதர் ஜாலியாவே இருப்போம், சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆனா அபிஷேகத்துல ஃப்ளோ ஆகும். வரங்கள்ல கிரியை செய்வார் ஆண்டவர். தீர்க்க தரிசனமா பேசுவார், டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பார்.
ஸோ அதனால ஊழியனோட ஒரு சீரியஸா அப்படியே ஒரு நான் சொல்ற இது சில நேரத்துல அந்த ஆவியானோட எமோஷன்றனால கொஞ்சம் சீரியஸா சொன்ன மாதிரி இருக்கும். அதனால எல்லாம் சிரிங்க, ஃப்ரீயா இருங்க. ஸோ ஆண்டவரோட கோஆப்ரேட் பண்ணி செய்கிற எதுவுமே ஃபன் தான். ஃபன் ஃபில்டு தான், சந்தோஷம் ஃபில்டு தான், ஜாய் ஃபில்டு தான். அதாவது எல்லாருமே எஸ். இப்போல்லாம் ஒரு சேனை பயங்கரமா தெரியுதா, எல்லா 50 பேரும் ஒரு வேற லெவல் சேனைகளா இருக்கிறீங்க அப்படின்னு நம்புங்க. அதோட நீங்க தனியா இல்ல, ஒரு கூட்டமா இருக்கிறோம் நம்ம. அப்படியே ஒரு இது என்ன சொல்றது, கனெக்டடான ஒரு கூட்டமா இருக்கிறோம். யூ நாட் அலோன். எல்லாரும் சேர்ந்து பெரிய காரியங்களை செய்ய போறோம். ஓகே. பிளஸ் யூ ஆல். டேக் கேர். பாய்.